கர்த்தர் நம்ம சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பான், ஆதரவா இருப்பா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. எஸ்ஐயா 31:5 வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவன் என்ன செய்வாராம்? சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பாராம். சடுதியில் அப்படியே வருவார். ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டார்னா எந்த நிலையில ஆதரவா இருப்பார், எந்த சூழலிலும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஒரு நாளும் தனித்து விட மாட்டார், ஒரு நாளும் தோற்று போக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் அவரை நம்பி வந்துட்டியா, ஒரு நாளும் முகம் வெக்கப்பட்டு போகவே போகாது. ஏன்னா அவர் ஆதரவா இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஆதரவு. சங்கீதம் 18:18 வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆபத்து வருகிற போது அவன் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தாரா? அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அவர் மாத்திரம் நமக்கு ஆதரவாக இருந்தா போதும். ஆட்கள் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஏன் சொன்னா, ஆதரவாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவன் சொன்னா, எல்லாவற்றையும் தாண்டி நம்மை பாதுகாப்பார். எந்த சூழலையும் தாண்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவைகளையும் சத்துரு ஒருவேளை பெரிய கூட்டமா வரலாம், சொன்னார், இல்ல மகனே, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். தேவைகள் நெருக்கங்கள் அதிகமா இருக்கலாம், சொல்ல, இல்ல நான் உனக்கு ஆதரவா. அவர் ஆதரவா இருந்தா வனாந்தரத்தை என்ன செய்யலாமா? அப்படியே உருவ கடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்க நீங்க யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்துல எல்லாம் சும்மா ஒரு நாள் 2 நாள் தண்ணி இல்லாம நடக்க முடியாதான். 6 லட்சம் புருஷர்கள் ஸ்திரீகள் என்று லட்சோபலட்சம் மக்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே வழி நடத்தினவை. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்லுகிறான், வனாந்தரத்திலே வழி நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவர் சொன்னார், நான் ஆதரவா இருப்பேன்னு சொன்னால் எந்த நிலையில் ஆதரவாய் இருப்பார். ஆபத்து வருகிற போது, சத்துரு வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, எந்த சூழலிலும் ஆதரவு. தேவனுக்கு மகிமை உண்டான தேவ பிள்ளைகள் என்ன சொன்னா, நம்மை அழைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும்.